ஸோ இந்த வீடியோல MIT ஆப் இன்வென்டர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் அலாம் அப்ளிகேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட்ல ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட். ஸோ ஃபைல் நேம் ப்ராஜெக்ட் நேம் என்னவோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு will take few minutes to open the main screen of application. ஸோ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அது வந்து நம்ம லெஃப்ட் சைட் பேலட்ல இருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும் காஸ்ட் மினிட்ஸ் டைப் பண்றதுக்கு. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். தென் லேபிள், தென் பட்டன். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்லயே நம்மளுக்கு நோட்டிஃபையர் காம்பனன்ட் வேணும். இது நான் விசிபிள் காம்பனன்ட். ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது மீடியா அலாம் ஆன் ஆச்சுன்னா நம்மளுக்கு சவுண்ட் வேணும் இல்லையா, அதுக்கு பிளேயர் காம்பனன்ட். தென் சென்சார்ஸ்ல இருந்து கிளாக் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுல நோட்டிஃபையர், பிளேயர், கிளாக் மூணு நான் விசிபிள் காம்பனன்ட்ஸ். ஸோ 2 டெக்ஸ்ட் பாக்ஸ். லேபிள் வந்துட்டு என்ன டைம் செட் பண்ணியிருக்கோங்கிறத காமிக்கிறதுக்காக லேபிள். தென் செட் அலாம் ஃபிக்ஸ் பண்றதுக்காக நம்ம டெக்ஸ்ட் பட்டன் வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரீநேம் நெசசரி ரீநேம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி as it is வச்சுக்கலாம். இப்போ இது ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல வேணும் அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையுமே வந்து லேஅவுட் செட் பண்ணணும். ஸோ ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம 2 டெக்ஸ்ட் பாக்ஸையும் பிளேஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸஸோட சைஸ், ஃபாண்ட் சைஸ், அதோட பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே வந்து இந்த ரைட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கு. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் டெக்ஸ்ட் கலர் வேணாலும் வெளியே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வித் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 60 பிக்சல்ஸ். width of the text box to 60 pixels. So the layouts நம்ம fill parent இது வந்து fill parent கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் ஃபுல்லாவே அது சிமைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து சென்டர் அலைன்மெண்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸையும் வந்துட்டு ஒரு வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ வெர்டிக்கல் இதையும் நம்ம பண்ணலாம். சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். ஸோ லேபிள் டெக்ஸ்ட் பால் லேபிள நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் டெக்ஸ்ட் வந்து நம்ம செட் அலாம்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேபிளோட சைஸ் வேணாலும் அந்த ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 20, 24 நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஈச்சோட கலர்ஸையும் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளாக்ஸ்ல போய் நம்மளுக்கு பிளாக்ஸ் என்னென்ன பிளாக்ஸ் எல்லாம் தேவையோ அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இனிஷியல் வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணணும். அலாம் ஹாரையும் அலாம் மினிட்டையும் வந்துட்டு நம்ம 0 இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வேரியபிள்ஸ்ல ஸோ இனிஷியலைஸ் குளோபல் நம்ம அதை நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அலாம் ஹார் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ மேத்ல
வேல்யூ செட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு மினிட்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேரியபிள் நேம். ஸோ 0. ஸோ 2 வேரியபிள் நம்ம யூஸ் பண்றோம். அலாம் ஹார், அலாம் மினிட். ஸோ ரெண்டையுமே வந்து இனிஷியலா 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த பட்டன் கிளிக் ஆனோன்னா நம்மளுக்கு அந்த அலாம் வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் லேபிள்ல. ஸோ அதுக்கு நம்ம பட்டன்ல வென் பட்டன் கிளிக் சூஸ் பண்ணிக்கலாம். லாக் சூஸ் பண்ணிட்டு ஸோ கண்டிஷன் செக் பண்ணணும். டெக்ஸ்ட் பாக்ஸ்ல 1ல இருக்கிற வேல்யூஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல இருக்கிற வேல்யூஸும் ஈக்குவலா இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், எல்ஸ் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு நம்ம செக் பண்ணோம். மேல வந்து கண்ட்ரோல் பிளாக்ஸ் இருக்கு. கண்ட்ரோல்ல இஃப் தென் எல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 நாட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. ஸோ அதுக்கு லாஜிக்ல சரி ஈக்குவல் டு எடுத்து பிளேஸ் பண்ணிட்டு நம்ம நாட் ஈக்குவல் டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போய் கண்டிஷன் செக் பண்றதுக்காக ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்ட். ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்ட். ஸோ ஈக்குவலா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குளோபல் செட் குளோபல் அலாம் ஹார நம்ம என்னவா செட் பண்றோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல இருக்கிற டெக்ஸ்டா நம்ம செட் பண்றோம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல தான் நம்ம எவ்வளோ ஹார் நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இப்போ அலாம் ஹார் வேரியபிள்ல வேல்யூவா செட் பண்றோம். அடுத்தது இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அலாம் ஹார அடுத்தது அலாம் மினிட் நம்ம செட் பண்ணோம். ஸோ அலாம் மினிட்டை நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல என்டர் பண்ணுவோம். So we are assigning the value which is entered in text box 2 to global alarm minute variable assign பண்றோம். So at the same time நம்ம ஈக்குவலா இல்லைன்னா அந்த லேபிள் வேல்யூவையும் நம்ம என்ன மினிட்ஸ் ஹார்ஸ் என்டர் பண்ணிருக்கோமோ அது வந்து அந்த லேபிள்ல டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ லேபிள்ல செட் லேபிள் டெக்ஸ்ட். ஸோ இந்த எடுத்து வச்சுட்டு லேபிள் டெக்ஸ்ட் டு இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டெக்ஸ்ட்ல ஜாயின் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு 4 ஸ்ட்ரிங் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு இது செட்டிங்ஸ் ஆட் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங்ஸ் வந்து அடிஷனலா எவ்வளவு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்ல எம்டி டெக்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணுமோ டிஸ்பிளே ஆகணுமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அலாம் செட் ஃபார் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல இருக்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 இருக்கிறது டிஸ்பிளே ஆகணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் ஹார்க்கும் மினிட்டுக்கும் நடுவுல நம்மளுக்கு ஒரு காலன் பிளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் என்ட்ரி இன்புட் எடுத்து வச்சுட்டு காலன். ஸோ இப்போ நம்ம அலாம் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லேபிள் என்னவா சேஞ்ச் ஆகும்னு அலாம் செட் ஃபார் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்டர் பண்ணியிருக்கிற ஹார் வேல்யூவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல என்டர் பண்ணிக்கிற மினிட் வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ இது இஃப் தென் கண்டிஷன். சப்போஸ் ஈக்குவலா இருந்துச்சு எல்ஸ் போர்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபையர் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா. ஸோ நோட்டிஃபையர்ல கால் நோட்டிஃபை அலர்ட் மெசேஜ் வந்து ஷோ பண்றதுக்கு ஸோ கால் நோட்டிஃபையர் ஷோ அலர்ட் நோட்டீஸ்ல நம்ம இன்புட் கரெக்டா கொடுக்கல அப்படின்னா நமக்கு நோட்டிபிகேஷன் வர்ற மாதிரி
ஸோ ஷோ அலோட் சூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு இன்புட் கரெக்டா ப்ராப்பரா கொடுக்கல அப்படின்னா இட் ஹேஸ் டு ஷோ ப்ளீஸ் என்டர் வேலிட் டைம் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது பட்டன் கிளிக் பண்ணா நடக்கிற ப்ராசஸ். இப்போ நம்மளுக்கு கிளாக் ப்ராசஸ் வந்துட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் கெட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கிளாக் சூஸ் பண்ணிட்டு when clock time up. ஸோ இதுலயும் இஃப் தென் கண்டிஷன் நம்மளுக்கு இஃப் கிளாக் ப்ராப்பரா ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அலாம் வந்து சவுண்ட் பிளே ஆகணும். தென் நோட்டிஃபைய வந்து அலாம் வேக் அப் அப்படின்னு வரணும். அதுக்கு நம்ம இஃப் கண்டிஷன் கண்ட்ரோல்ல இஃப் தென் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இஃப்ல ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் கிளாக் ஹாரும் குளோபல் அலாம் ஹாரும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் கிளாக் மினிட்டும் குளோபல் மினிட்டும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம லாஜிக்ல அண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இங்க மறுபடியும் லாஜிக்ல ஈக்குவல் டு எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம அட் டைம் வந்து ரெண்டு கண்டிஷன் செக் பண்றோம். கிளாக் ஹாரும் குளோபல் ஹாரும் அண்ட் கிளாக் மினிட்டும் குளோபல் மினிட்டும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம லாஜிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் அண்ட் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது லாஜிக்ல இருந்து ஈக்குவல் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து கிளாக்ல கால் கிளாக் ஹார் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹார் கம்பேர் பண்றோம். கால் கிளாக் ஹார் எடுத்து வச்சுட்டு கால் கிளாக் அந்த கரண்ட் கிளாக் வேல்யூ என்னவோ அதை வந்து நம்ம அதுக்கு செட். ஸோ கிளாக் சூஸ் பண்ணிட்டு கால் கிளாக் தென் கால் கிளாக் நவ் செட் பண்ணிட்டு ஈக்குவல் டு கெட் மேல இருந்தே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். கெட் குளோபல் அலாம் ஹார். சரி, கெட் குளோபல் அலாம் ஹார். இப்போ கிளாக் ஹார் கிளாக் நவ்ல இருந்து கரண்ட் கிளாக் டைம் என்னவோ அதை எடுத்துட்டு அது வந்து நம்ம குளோபல் அலாம் அப்படி இது ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றோம். அட் த சேம் டைம் மினிட்ஸ்க்கும் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கிளாக்ல கிளாக் மினிட் இன்ஸ்டன்ட் அதுக்கு முன்னாடி நம்ம லாஜிக்கை ஈக்குவல் டு எடுத்து பிளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கால் கிளாக் பிளேஸ் பண்ணிட்டு கால் கிளாக் நவ். ஸோ கரண்ட் மினிட் என்ன அப்படிங்கிறத நம்ம பிளேஸ் பண்ணணும். அடுத்தது ஈக்குவல் டு குளோபல் அலாம் மினிட். ஸோ இங்கேயே நம்ம காப்பி பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். குளோபல் அலாம் மினிட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு கண்டிஷனையும் நம்ம செக் பண்றோம். செக் பண்ணிட்டு ஓகேவா இப்போ அலாம் டைம் கிளாக் எல்லாமே மேட்ச் ஆச்சு. கிளாக்கும் நம்ம வேரியபிள்ல நம்ம என்டர் இன்புட்டா கொடுத்துருக்கிற டைம் மினிட் எல்லாமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு சவுண்ட் பிளே பண்ணும். ஸோ பிளேயர்ல கால் பிளேயர் ஸ்டார்ட். அட் த சேம் டைம் நோட்டிஃபையர்லயும் நம்மளுக்கு அலாம் செட் அப்படின்னு மெசேஜ் வந்து ரைஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். So call notifier show alert notice. You can enter the message in the display. So let us type alarm wake up. Okay. If that questions முடிஞ்சது
பிளாக் போர்ஷன்ஸ் முடிஞ்சது. இப்ப நம்ம எமுலேட்டர் ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏஐ ஸ்டார்ட்டர் ப்ரெஷ் கொடுத்துக்கலாம். தென் ஒன் மோர் திங், நம்ம அந்த ப்ளே பண்ணோம் இல்லையா? அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மியூசிக் MP3 ஃபைல் வந்து அப்லோட் பண்ணோம். ப்ளேயும் சூஸ் பண்ணிட்டு சோர்ஸ்ல அப்லோட் ஃபைல்ல ஸோ நம்மளுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு MP3 டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே குடுத்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு அலார்ம் டோனா வந்து அது செட் ஆயிருக்கும். ஓகே. இப்ப நம்ம எமுலேட்டர்ல 24 ஹார்ஸ் தான் நம்ம வைக்கணும். ஸோ இப்போ 3:24 டைம்ல நம்ம 24 ஹார்ஸ் வந்து நம்மளுக்கு 15, 20 ஸோ நம்ம அலார்ம் செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு லேபிள்ல அலார்ம் செட்டும் 15:25 வந்துருக்கு. So let us wait for few seconds. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலார்ம் வேக்கப் கூடவே அலார்ம் சவுண்டு நமக்கு கேட்கும்.